அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக டிசம்பர் 18 அன்று ஒரு ஹேஷ்டேக்கை நம்ம ட்ரெண்ட் பண்ணணும் சார். டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வெளியிடப்படுவதாக அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க அறிவித்தாங்க. அதை நம்பி நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்ருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்ருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார அந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிடவில்லை என்றால் வயது தகுதியை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய மாணவர்கள் இருக்கிறீங்க. அவங்களுடைய சார்பாக நம்ம இதுக்கு முன்னாடி ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று போட்டிருந்தோம். சரிங்களா? நவம்பர் மாதமே பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று நம்ம போர்டுக்கு அனுப்பிச்சிருந்தோம். நம்முடைய மாணவர்கள் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு போர்டிலேருந்து ரிப்ளையும் வந்திருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, 2024 சார்பு ஆய்வாளர் தேர்வு நோட்டிஃபிகேஷன் தொடர்பான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது 2024 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இன்னும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு குறுகிய காலம் தான் இருக்குது. இன்றைக்கி டிசம்பர் 18 தேதி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்குது. அப்போ இதுக்குள்ளார நோட்டிஃபிகேஷன் அவங்க வெளியிடப்பட வேண்டும். அதற்கு நம்ம தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ரிக்வெஸ்ட் லெட்டர் போட்டிருந்தோம். இப்போது மாணவர்கள் நிறைய பேர் டிசம்பர் 18 அன்று வி வாண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2024 நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ஹேஷ்டேக்கை நம்ம ட்ரெண்ட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய சார்பாக இன்று காலை மணி 7:54 தற்பொழுது நம்ம மாணவர்களுடைய நலன் கருதி இந்த ஹேஷ்டேக்கை நம்ம போஸ்ட் போடுறோம். அப்போ இது எதுக்காக இந்த ஹேஷ்டேக் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு அழுத்தம் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 தேர்வு முடிவாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 2 தேர்வு முடிவுகளாக இருக்கட்டும், தேர்வு அறிவிப்பாக இருக்கட்டும், அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா பல லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்க இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணும்போது அது போர்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு. அந்த வகையில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணும்போது இது நிச்சயமாக போர்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக பல கேள்விகளை கேட்டுட்ருக்கிறீங்க. பிசி நோட்டிஃபிகேஷன் தான் சார் ஃபஸ்ட்டு வரும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதுவும் வேக்கன்சி 2500லேருந்து 3000க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. சரிங்களா? யார் எந்த வீடியோ போட்டாலும் ஃபோன் நமக்கு தான் ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா நம்மள்ட்ட தான் மாணவர்கள் அதிகமாக படிக்கிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்மள்ட்ட படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2 நாளாக எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. தொடர்ந்து ஃபோன் கால்ஸ். சரிங்களா? தொடர்ந்து ஃபோன் கால். எவ்வளோ ஃபோன் அட்டன் பண்ணி பேச முடியும்? அப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. நமக்கு எந்த தகவலும் அப்படி கிடைக்கல. ஒரு மெமோ ஒன்று பாஸ் ஆனது உண்மைப்பா. ஏதோ ஒரு மெமோரண்டம் ஒன்று வந்திருக்கு போல இருக்குது. அதில் 2024 வேக்கன்சி ஏதோ 1500 சில்லற, 2025 வேக்கன்சி 1200 சில்லற அப்படின்ற மாதிரி ஏதோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது எந்த பெட்டாலியன்லேருந்து வந்துச்சு, அது டிஎஸ்பி ஏஆர் இதை தான் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. அதில் மற்றபடி ஃபயர்மேனு ஜெயில் வார்டன் இதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி அது 2024 பிசி ரிக்யூர்மெண்ட்டு அது பண்ணுறதுக்காக ரிக்யூர்மெண்ட் செக்ஷன்லேருந்து கேட்டிருக்கிறதாவும் அதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. அதனால் இந்த மெமோ ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு இந்த வேக்கன்சிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதுவும் எஸ்ஐக்கு முன்னாடியே பிசி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்ல. அஃபிஷியலாக நமக்கு வந்தால் மட்டும்தான் அது கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அப்போ இது எவ்வளோ வேக்கன்சி வரும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி பிசியை பற்றி யாரும் யோசிக்க தேவையில்ல. சரிங்களா? பிசி உங்களுக்கு அப்படி சீக்கிரமாக முன்னெடுப்புகள் எல்லாம் செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி போயிடும். ஃபஸ்ட்டு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தான் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? பிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னெடுப்புகள்லாம் செய்கிறாங்க, உண்மைதான். அது வேக்கன்சி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது இன்னும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் கால்குலேட் இன்னும் பண்ணல. சரி, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற தகவல். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. யாராவது ஏதாவது சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்க தேவையில்லை. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி போல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வர்றதா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. இது வரைக்குமே இதுதான் இப்போ தகவல். கடைசியாக நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளவு காலங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க. இந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் படிக்கிறத கைவிட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் போய் சேர்ந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சாலும் அந்த வேலையால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குமா, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படிங்க. யார் சொல்கிறது நீங்கள் காதில் வாங்காமல்
தொடர்ச்சியாக உங்களுடைய கனவுகளை நோக்கி முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டே இருங்க, படிங்க. ஏன்னா இவ்வளோ நாள் படிச்சுட்டு படிக்கிறத விட்டுட்டிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வழியாயிடும். சரிங்களா? சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால் இந்த நேரத்தில் உங்களை டைவர்ட் பண்ணுற எந்த ஒரு விஷயத்துலையும் காதில் வாங்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. டிசம்பர் 27 சொல்லியிருக்காங்க நமக்கு கிடச்சிருக்கிற தகவல். அது வரைக்கும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு முன்னெடுப்பை வந்து நம்ம செய்வோம். சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் இதை விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறதா சார், நான் அதை பண்ணுறதா இதை பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா எல்லா துன்பமும் உங்களுக்கு மறந்துடும். அதை நினச்சி தொடர்ச்சியாக படிங்கப்பா. தேங்க்யூ.